முதல்லலாம் நாங்கள் டீச்சருங்க ஏதாவது வெயிட்டை தூக்கிட்டு வந்தால் டக்குன்னு வெயிட்டை கையில் எடுத்துப்போங்க. பஸ்ஸில் டீச்சர் வந்தால் இடம் கொடுப்போங்க. இன்னைக்கு திரும்பிக்குதுங்க, எழுந்திரிக்கணுமேங்கிறதுனால திரும்பிக்கிறாங்க சார். போலீஸ்காரர் வந்திருக்கிறதுனால ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். டீச்சர்கிட்ட ஒரு குச்சி கொடுத்து வச்சுருந்தாங்க சார். அந்த குச்சி ஒன்று இருக்குமா இல்லையா, வெளுத்துருவாங்க. அதை பிடிங்கிட்டாங்க ஒரு 15 வருஷமா. அது இப்போ உங்ககிட்ட இருக்குது. ஒழுங்கா எங்ககிட்டயே இருந்திருந்தா உங்ககிட்ட போயிருக்காது. சொல்ல முடியலீங்க. தூய்மையானவனாக இரு, தூய எண்ணங்களோடு இரு, தூய செயல்பாடுகளோடு இரு. பொய் சொன்னா ஞாபகம் வச்சிருக்கணும் பாப்பா, உண்மை சொன்னா ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் கிளாஸ்ல ஒன்று 98 வாங்கிட்டு அழுவுது, இன்னொன்று பக்கத்தில் 2 சிரிக்குது. இவளுக்கு 98 வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு தெரியல, இந்த பொண்ணுக்கு 2 மார்க் வாங்கிட்டு சிரிக்க கூடாதுன்னு தெரியல. 2 என் கிளாஸ்ல தான் இருக்குது. இது அழுதுட்டு சொல்லுது, 98 வாங்கியிருக்காங்க எங்க அம்மா அடி. கேட்க எல்லாம் அது சொல்லுது, ஏய் லூஸு, எதுக்கு அழுவுற? 2 மார்க் தானே என்கிட்ட இருக்குன்னு சொல்லு. என்ன பண்ணுவீங்க? இத வெற்றி பெறவில்லை என்றால் உடனே போய் பெரிய பெரிய முடிவுகளுக்கு உட்படுகிறீர்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், என் இளைய சமுதாயமே, கீழே விழுவது அல்ல தோல்வி, எழ மறுப்பதுதான் தோல்வி. கீழே விழுந்தா கூட பாக்ஸிங் பார்த்திருக்கியா, கீழே விழுந்துருவாங்க, நாக் அவுட்டு, ஒன்றும் தெரியாது. மறுபடியும் ரெஃப்ரி வந்து சொல்வாரு 1 2 3 4 5 6 7 8 9 10 வாய்ப்பு கொடுக்கும் வாழ்க்கை. அப்போவா எழுந்திருக்கலனா தான் மரணம். விழுந்தே கிடப்பதுதான். எழு, வாய்ப்புகள் எது வந்தாலும் எழுந்து நில். நீ முடியாது என்று சொல்வதை எவனோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். இந்த போன் படுத்துற பாடு கடவுளே காப்பாற்றணும். முதல்லலாம் போன் வந்தா எல்லாரும் வீட்டுக்குள்ள ஓடி வருவாங்க. தெரிச்சு ஓடுறான், டவர் இல்லை டவர் இல்லை டவர் இல்லைன்னு. என்னத்த டவர் இல்லை? போன் காணோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் பதறதை பார்த்துருக்கீங்களா? எதுக்கு போனுக்கு பதறான்? உள்ள இருக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு பதறான். இந்த கல்யாணம் பண்றதுக்கு நீ ஜாதகம்லாம் வேணாம். பொண்ணு பாருங்க, பையனை பாருங்க, அவன் போனை இவங்கிட்ட ஒரு 3 நாள், இவ போனை அவங்கிட்ட ஒரு 3 நாள், கல்யாணம் நடந்துரும். அவ்வளோ கள்ளத்தனம். வினையன் வினையாற்ற வேண்டும். அந்த வினை ஆற்றுதலில் தூய்மை இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும். எண்ணங்கள் பலமாக இருந்தால் மட்டும் போதாது. பலமான எண்ணங்களை என்ன செய்யணும்? இது ட்ரெயின்ல இருந்து வெளியில தள்ளி விட்டான் வெள்ளைய, வெளியில தள்ளி விழுந்த உடனே நினைச்சாரு மோகன்தாஸ் கரம்சந்த், என்னையா தள்ளி விடுற மாவன, உன்னை என் நாட்டில இருந்து தள்ளி விடுறேன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டாரா இல்லையா? எண்ணினன். ஒருத்தன் வேகமா வந்தவன் யாரா புத்தன்னு கேட்டான். கூட இருந்த அந்த ஆட்கள்ல கொஞ்சம் கோபம் வந்தது. என்ன புத்தனை போய் யாராங்கிறான்? எழுந்திருச்சான் ஒருத்தன், அவன் பேர் ஆனந்தன். ஆனந்தனை இப்படி உட்கார வச்சுட்டு புத்தன் சொன்னான், எழுந்திருச்சு, நான் தான், நான் உன்னதான் தேடிட்டு இருந்தேன்னு காரி துப்பிட்டான் வந்தவன். தொடச்சிக்கிட்டு புத்தன் கேட்டான், அப்புறம் அப்படின்னா. அவன் மறுபடியும் காரி துப்ப வந்தான். அடிக்க வந்த ஆனந்தன், ஆனந்தனை உட்கார வைத்து விட்டு புத்தன் ஒரு வார்த்தையை சொன்னான். வந்தவனுக்கு புத்தன் யார் என்றே தெரியாது. அவன் துப்பியது புத்தன் மீது அல்ல, புத்தன் ஏதோ சொல்லி இருக்கிறான், அந்த சொல் அவனை காயப்படுத்தி இருக்கிறது, அந்த கருத்தின் மீது தான் அவன் துப்பி இருக்கிறான். புரிஞ்சிட்டா நம்ம கடந்து போயிடலாம். இது ஒரு சொல், வாங்கி வச்சுக்கோங்க பேக் பண்ணி. இப்ப டேக் அவே சொல்றேன், கொண்டு போகணும்ல, அதை சொல்றேன். போனவன் அழுதான், ஆர்ப்பரித்தான். புத்தன் சொல்லை கேட்டு கோபப்பட்டவன் இல்லையா? கொஞ்சம் புரிதல் இருக்கிற அழுதானே. கோபப்பட்டவன் வந்தான், திரும்பி வந்தான். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, சொல்லால் தானே அதை சந்தித்து இருக்க வேண்டும், கருத்தால் தானே சந்தித்து இருக்க வேண்டும், ஆளை ஏன் நம்ம துப்பணும்? தப்பு இல்லையா? இப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்த பேசுறார் அப்படின்னா
அதோட தானே நிறுத்தணும். ஆள வன்முறை செய்யறது எதுல நியாயம்? இது புரிஞ்சிருச்சு அவனுக்கு. புரிஞ்சிட்டு வந்தவன் சொன்னா, அழுறான். வந்துட்டு அடுத்த நாள் காலையில வந்துட்டு அழுறான். புத்தன் பார்த்தான், அழுறான். அழுத உடனே புத்தன் ஒரு வார்த்தையை சொன்னான். நீங்க டேக் அவே நம்பர் 2, 2வது பொட்டலம். நேற்று ஆனந்தா, நேற்று கூட இவன் வந்தான், ஏதோ சொல்ல வந்தான், சொல் வரவில்லை, துப்பி விட்டான். இன்றைக்கும் ஏதோ ஒன்று சொல்ல வருகிறான், அவனுக்கு மொழி துணை புரியவில்லை, அழுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாராவது நம்ம மேல வன்முறையை ஈடுபட்டாலோ, கெட்ட வார்த்தைகள் சொன்னாலோ, இல்லை அழுதாலோ, பாவம் அவர்களுக்கு சொல்ல தெரியவில்லை, மொழி அவர்களிடத்தில் இல்லை. அதனால்தான் அந்த துன்பத்தை அவர்கள் நமக்கு தருகிறார்கள். சொல்லிவிட்டு புத்தன் பார்த்தான். அப்புறம் அப்படின்னா, என்னை மன்னிப்பாயா என்று கேட்டான் அவன். புத்தன் என்ன செஞ்சிருக்கணும்? நர்த்தகி புத்தன் என்ன செய்யணும்? மன்னிச்சிருக்கணும் இல்லையா? புத்தன் சொன்னான், மன்னிக்க முடியாது. எனக்கு இங்கதான் புத்தன் ரொம்ப, எனக்கு நான் பல நேரங்களில் பேசி இருக்கிறேன். புத்தன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹி இஸ் a டீச்சர். எந்த மாதிரி டீச்சர் தெரியுமா? காதலர் தினம் வந்து போச்சு. காலிப் எழுதுகிறான், நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு, நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் நடுவில் எதற்கு பகை என்ற புதிய உறவு? பிரிஞ்சிடணும்னு முடிவு பண்ணிட்டல, போயிட்டே இரு, இக்னோர் பண்ணு. இக்னோர் பண்றதை விட பெரிய தண்டனை யாருக்கு என்ன இருந்துட முடியும்? அவன் சொல்லுகிறான், யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது. 8 குணம் இருக்கணும் குழந்தைகளை ஒருத்தனுக்கு. 8 குணம் உங்களிடத்தில் இருக்கிறதா? உங்களாலும் நிமிர்ந்து ஒரு ஆட்சிக்கு அதிகாரியாக வந்து சேர முடியும். என்னென்ன அந்த 8 விஷயம் சொல்றார் கம்பர் வசிட்டர் மூலமாக. இனிய சொல்லினன், எனக்கு ரொம்ப பிடிச்சமான சொல்லு. இனிமை, இனிமையா பேசணும். இங்க நான் நிறுத்துறேன். உடம்புல இருந்து வெளியேறது எல்லாமே நாற்றமானது தான். மற்றவர்கள் முகம் சுளிக்க கூடியதுதான். மற்றவர்கள் இதழ்களில் புன்னகை வரவழைத்தவர்களை மகிழ்ச்சிக்குரிய ஒன்று உங்கள் உடலில் இருந்து வெளிப்படலாம். அதற்கு வாய்தான் உறுப்பு. அதிலிருந்து நல்ல இனிமையான சொற்களை நீங்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது முன்னால் இருக்கின்றவர்கள் மகிழ்ந்து போகிறார்கள். இனிமையான சொல் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஜெயிக்கிறார்கள். இனிய சொல்லினன். யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறருக்கு இன்சொல் தானே திருமந்திரம். மற்றவர்களுடைய உடலை, மற்றவர்களுடைய உள்ளத்தை கவனம் படுத்திக் கொண்டு பேசுகின்ற இனிமையான சொல் முதல் தகுதி. கால் தானே மிதிச்சான், தெரியாம தானே மிதிச்சான். ஏன் பரம்பரையை திட்டுற? நான் யார் தெரியுமா? நான் சாரி சொல்ல மாட்டேன். இனிய சொல்லினன். அடுத்து இளையராஜா பிளேலிஸ்ட்னு வருது. யுவன் சங்கர் ராஜாவுக்கு மட்டும் ட்ரக்ஸ்னு வருதுங்க. போதையம் அவனுடைய பாட்டு ட்ரக்ஸ்னு வருது சார். அவ்வளவு போதையம். நான் யோசிச்சு பார்க்கிறேன், எது அவர்களை எல்லாம் இப்படி இயக்குகிறது? எது இந்த ஃபயர் இருக்க